கடந்த காலங்களில் மிக ஒரு கடினமான பயணத்தை இலங்கை நாடு சந்திச்சு. இலங்கை வரலாற்றிலே அவ்வாறு ஒரு கடினமான காலத்தை இலங்கை நாடு சந்தித்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தில் ஜனாதிபதியார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து இந்த நாட்டை முன்னெடுக்க வரலன்னா இன்றைக்கி கேஸோட விலை 15,000 இல்லை 20,000க்கு போயிருக்கும். அரிசி விலை 1000 ரூபாய்க்கு போயிருக்கும். கரண்ட் பில் ஒரு யூனிட் 500 ரூபான்னு இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த நாட்டோட நிலைமையாக இருந்துச்சு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டை எடுத்து 1.5 வருட காலத்திற்குள் இந்த நாட்டை மீட்டெடுத்த மாதிரி உலக வரலாற்றில் எந்த தலைவரும் அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. உதாரணத்துக்கு இலங்கையில் மட்டும் புரட்சி நடக்கல, பர்மாவில் புரட்சி நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு 2-3 வருடங்களுக்குள்ள பங்களாதேஷில் நடந்துச்சு, பாகிஸ்தானில் நடந்துச்சு, ஆப்கானிஸ்தானில் நடந்துச்சு. பல நாடுகளில் புரட்சி நடந்து அதை மீட்டெடுத்த தலைவர்கள் யாராலையும் அந்த நாட்டை மீட்டெடுக்க முடியல. பல நாடு தலைவர்களுடன் நான் பேசும்போது மலேசியாவில் இருக்க முன்னாள் பிரதமர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, ரணில் விக்ரமசிங்கே மாதிரி ஒரு தலைவர் வந்து மலேசியாவில் இல்லை அப்படிங்கிறாப்புல. மால்டீவ்ஸில் இருக்கிற முன்னாள் சபாநாயகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கே மாதிரி எங்கள் நாட்டில் ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கிறார். ஆப்கானிஸ்தானில் இருக்க சில அரசியல்வாதிகள், பாகிஸ்தானில் இருக்க அரசியல்வாதிகள், பங்களாதேஷில் இருக்க அரசியல்வாதிகள், பர்மாவில் இருக்க அரசியல் பேசும்போது எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, ரணில் விக்ரமசிங்கே மாதிரி ஒரு தலைவர் எங்கள் நாட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு தான் அவரோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டை மீட்டெடுத்துற சிஸ்டம் எப்படி, இந்த வழிமுறைகள் எப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளில் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேர்தலை சந்திக்க நிற்கிறாருங்கிறப்ப அவருக்கு பக்கபலமாக இருந்து அவர் அதிகமான வாக்குகளை வெற்றி பெற்ற மூலியமாக எதிர்காலத்தில் செப்டம்பர் 22 இந்த நாடோட வளர்ச்சியில் நம்மளும் பங்களிப்பாக மாறும். இன்றைக்கி டாலர் ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு 380 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 300 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னும் குறையணும், குறைஞ்சாதான் விலைவாசி எல்லாம் குறையும். அப்படி குறையிறதுக்கு நம்ம ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பலப்படுத்தியே ஆகணும். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமாக பேசலாம், பேப்பரில் நல்ல அறிக்கைகள் விடலாம், ஸ்டேஜில் நல்ல அழகாக பேசலாம், மேடை பேச்சுகள். ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஃபஸ்ட்டு வர்றது இல்லையே. அது படிக்கக்கூடிய தெரிஞ்சக்கூடிய பிள்ளைகள் மாத்திரம்தான் ஃபஸ்ட்டு வர்றாங்க. அது மாதிரி இந்த நாட்டை வழி நடத்தக்கூடிய தெரிஞ்சவரால் மாத்திரமே இந்த நாடு வந்து முன்னோக்கி செல்ல முடியும். இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலையும் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் சம்பள பிரச்சனை, தோட்ட தொழிலாளரோட சம்பள பிரச்சனை. கடுமையான போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முகம் கொடுத்தோம். 1700 ரூபா சம்பளத்தை வாங்கியே கொடுக்கணும்னு தொழிலாளர்களுக்கு. அதில் முதல் கட்டமாக உங்களுக்கு தெரியும் 1350 ரூபா கெசட்டான முதல் காப்பி இந்த இருக்குது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு அளித்து ஜனாதிபதியோட ஆதரவோட கம்பெனிக்காரங்களோட ஒத்துழைப்போட 1350 ரூபா கெசட் ஆகி தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்று முதல் 1350 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கப்படும். இந்த அடிப்படை சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்னொரு 350 ரூபா அந்த கம்பெனிக்காரங்க கொடுத்த அந்த ப்ரொபோசல் நாங்கள் ஏற்றுக்கல. ஏன்னா அது கூடுதலாக கம்பெனிக்காரங்களுக்கு தான் சாதகமாக இருந்துச்சு. அதனால் அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டிருக்கோம், இன்னொரு முறை எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வேணும். அந்த 350 ரூபாய் எப்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்குள்ள அலவன்ஸ் ஸ்கீம் நாங்கள் போட்டு தரோன்னு விரைவில் அந்த 350 ரூபாயும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக் கொடுக்கணும் மிகுந்த நம்பிக்கையோடு நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அப்போ இன்னைக்கு நீங்கள் சிந்திக்கணும், இந்த அரசாங்கத்தில் வந்து படிப்படியாக இந்த நாட்டை முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இந்த முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறத நம்ம வந்து சக்தி பண்ண போகிறோமா இல்லை பின்னோக்கி செல்கிறவங்களோட பயணிக்க போகிறோமான்னு சிந்திச்சு
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து அதிகமான வாக்குகளை களுத்துறை மாவட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்க வைக்குமாறு கேட்டு